வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்ற முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். சிங்கள பௌத்தர்களின் பொறுமைக்கும் எல்லை உண்டு, ஜனாதிபதிக்கு வீரசேகர மிரட்டல். வடக்கில் முதலீட்டுக்கு ஏற்ற சூழலை உருவாக்க வேண்டியது எம் பொறுப்பு, ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தல் தாமதம், அரசின் பயணத்துக்கு பேராபத்து, ரவி எம்பி கடும் எச்சரிக்கை. கல்வி சீர்திருத்த சிக்கலை தீர்க்கும் நடவடிக்கை துரிதம், அமைச்சர் நளிந்த தெரிவிப்பு. காசா அமைதி வாரியத்தில் சேருமாறு விளாடிமிர் புட்டினுக்கு அழைப்பு. இனி விரிவான செய்திகள். இந்த நாட்டின் பௌத்த மதத்தை அவமதிக்கும் வகையில் என்பிபி அரசு செயற்படுகின்றது. சிங்கள பௌத்தர்களின் பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு என்பதை ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 4 பௌத்த தேரர்கள் உட்பட 9 பேர் நேற்றைய தினம் திங்கட்கிழமையன்று திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது பல்லாங்குட கசப்ப தேரருக்கு சார்பாக சரத் வீரசேகர உட்பட பௌத்த அமைப்புகளின் பிரதிநிதிகள் முன்னிலையாகியிருந்தனர். 9 சந்தேக நபர்களுக்கும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே சரத் வீரசேகர இவ்வாறு குறிப்பிட்டார். பௌத்த மதம் பாதுகாக்கப்பட வேண்டும், போஷிக்கப்பட வேண்டும், இந்நிலையிலும் பௌத்தத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த அரசு பௌத்தத்துக்கு முன்னுரிமை வழங்காமல் அரசமைப்புக்கு முரணாக செயற்படுகின்றது. திருகோணமலை பகுதியின் காணி உறுதிப்பத்திரம் வழங்கப்பட்ட பகுதியில் புத்தர் சிலை வைத்ததற்கு எதிராக கரையோர பாதுகாப்பு அதிகார சபை வழக்கு தாக்கல் செய்துள்ளது. அவ்வாறாயின் கடற்கரையோரங்களில் உள்ள சகல சிலைகளுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அனுராதபுரத்தை கடந்து யாழ்ப்பாணத்துக்கு பௌத்த வழிபாடுகளுக்கு வருபவர்கள் மனதில் குரோதத்தோடு வருகின்றனர் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த அரசு பௌத்தத்துக்கு எதிராகவே செயற்படுகின்றது. சிங்கள பௌத்தர்களின் பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு என்பதை ஜனாதிபதி விளங்கிக் கொள்ள வேண்டும். குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காகவும் தமிழ் அரசியல்வாதிகளை மகிழ்விப்பதற்காகவும் பௌத்த தேரர்களை நெருக்கடிக்குள்ளாக்குவதை அரசு தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இல்லையேல் விளைவுகள் பாரதூரமானதாக அமையும். முதலீட்டாளர்கள் வடக்கு மாகாணத்தில் முதலீடு செய்வதற்கு ஆர்வமாக உள்ள நிலையில் அதற்கான அடிப்படை உட்கட்டுமானங்களை மேம்படுத்தி முதலீடுக்கு ஏற்ற சூழலை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது என்று வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சின் கீழான தேசிய திட்டமிடல் திணைக்களம், தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களம், வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் ஆகியவற்றின் பணிப்பாளர் நாயகங்கள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் கீழான உலக வங்கியின் திட்டங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலான அதிகாரிகளுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றது. நிதியமைச்சின் உயர் அதிகாரிகள் குழுவினர் வடக்கு மாகாணத்துக்கு உத்தியோகபூர்வமாக மேற்கொண்ட முதலாவது விஜயம் இதுவாகும். இந்த கலந்துரையாடலில் உரையாற்றிய ஆளுநர், போர் முடிவடைந்து 16 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் வடக்கு மாகாணம் மேல கட்டியெழுப்பப்படுவதில் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளது. பிரதான வீதிகள் புனரமைக்கப்பட்டிருந்தாலும் கிராமப்புற வீதிகள் மற்றும் தேவக பிரதேசங்களுக்கான போக்குவரத்து வசதிகள் மிகவும் பின்தங்கியுள்ளன. கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான நீண்ட பயண நேரம் சுற்றுலாவிகளுக்கு சவாலாக உள்ளது. எனினும் இந்தியாவுடனான நேரடி வான் மற்றும் கடல்வழி தொடர்புகள் சுற்றுலாவிகளின் வருகையை அதிகரிக்க செய்துள்ளது. எனவே எதிர்காலத்தில் அதிகரிக்கவுள்ள சுற்றுலாவிகளை கருத்தில் கொண்டும் எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள முதலீட்டாளர் மாநாட்டை கருத்தில் கொண்டும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும். எமது மாகாணத்தின் மூலப்பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டு மீண்டும் முடிவுப் பொருட்களாக இங்கேயே விற்பனைக்கு வரும் நிலை மாற்றப்பட வேண்டும். இங்கேயே அவற்றை பெறுமதி சேர் பொருட்களாக மாற்றுவதற்குரிய பொறிமுறைகள் அவசியம். உலக வங்கியின் புத்துயிர் திட்டத்தின் முதல் கட்டத்தில் யாழ் மாவட்டம் மட்டுமே உள்வாக்கப்பட்டுள்ளது. ஆனால் வடக்கின் ஏனைய 4 மாவட்டங்களும் அபிவிருத்தியில் பின்தங்கியுள்ளன. எனவே 5 மாவட்டங்களையும் உள்ளடக்கி எமது பொருளாதார மேம்பாட்டை உறுதிப்படுத்த நாம் விரும்புகின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார்.
மாகாண சபை தேர்தலை இனியும் இந்த அரசால் காலம் தாழ்த்த முடியாது. இந்த அரசு அரசமைப்புக்கு ஏற்ப செயற்படுவது உண்மையெனில் இந்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். அவ்வாறில்லை எனில் அது அரசின் தொடர்ச்சியான பயணத்துக்கு சிறந்த பாதையல்ல என்று எதிரணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இடையிலான பேச்சுக்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவை சரியான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே வெளிநபர்களின் தலையீடுகள் தவிர்க்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அத்தியாவசியமானதாகும். எவ்வாறிருப்பினும் பொருத்தமான நேரத்தில் இந்த இரு கட்சிகளும் உத்தியோகபூர்வமாக இணைந்து பயணிக்கும். மாகாண சபை தேர்தலை இனியும் இந்த அரசால் காலம் தாழ்த்த முடியாது. இந்த அரசு அரசமைப்புக்கு ஏற்ப செயற்படுவது உண்மையெனில் இந்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். அவ்வாறில்லை எனில் அது அரசின் தொடர்ச்சியான பயணத்துக்கு சிறந்த பாதையல்ல. உண்மையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னரே மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். எதற்காக தேர்தல் நடத்தப்படவில்லை என்பது தெரியவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் தேர்தலுக்கான நிதி காணப்பட்டது. தாம் ஜனநாயக ஆட்சியை கொண்டு செல்வதாக இந்த அரசு கூறிக்கொண்டிருக்கின்றது. அவ்வாறெனில் ஏன் தேர்தல் நடத்தப்படவில்லை என்பதை அரசை கூற வேண்டும். அரசமைப்புக்கு அமைய செயற்படுவதாக கூறிக்கொண்டிருக்கும் இந்த அரசு கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு பொருத்தமான ஒருவரை பரிந்துரைக்க தவறியிருக்கின்றது. ஜனாதிபதியால் பரிந்துரைக்கப்படும் பெயர் அரசமைப்பு பேரவையால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆனால் அவரால் பரிந்துரைக்கப்பட்ட 4 பெயர்கள் அரசமைப்பு பேரவையால் நிராகரிக்கப்பட்டுள்ளன. கணக்காய்வு திணைக்களத்துக்கு வெளியிலிருந்து ஒருவரது பெயர் பரிந்துரைக்கப்படுகின்றதென்றால் அதற்குள் அடுத்தடுத்த நிலைகளில் பொருத்தமானவர் இல்லை என்பதே அர்த்தமாகும். இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். புதிய கல்வி சீர்திருத்தங்களில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை தீர்த்து மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்கும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கல்வி சீர்திருத்தங்கள் நீண்ட காலமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதனால் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த எமது அரசாங்கத்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தரம் 6 பாடநூலில் ஏற்பட்ட ஒரு சிறு தவறால் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனினும் அந்த தவறுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சிகள் கூறுவதை போன்று வேறு எந்த ஒரு தவறான விடயங்களும் பாடநூலில் உள்ளடக்கப்படவில்லை. அதை நன்கு அறிந்த தரப்பினரால் இந்த சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதியிடம் கடிதம் மூலம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தவறுகள் காணப்படுமாயின் அவற்றை திருத்திக் கொண்டு கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த நாம் தயாராக உள்ளோம். இலங்கையில் அனைத்து இன மக்களும் நல்லிணக்கத்துடனேயே வாழ்கின்றனர். நாட்டில் இல்லாத இனவாதம் தொடர்பாக கதைப்பதுதான் இங்குள்ள பிரச்சினை என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகத்துக்கு செல்லும் போது அந்த பகுதி மக்களை திருப்திப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி கருத்துக்களை முன்வைக்கின்றார். இது ஏற்புடையதல்ல. அரசாங்க தலைவர் பொது கொள்கையோடு பயணிக்க வேண்டும். நாட்டில் எந்த பகுதிக்கு சென்றாலும் ஒரே கொள்கை அடிப்படையிலேயே கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். ஆனால் தமிழ் டயஸ்போராக்களை திருப்திப்படுத்தும் விதத்திலேயே வடக்குக்கு சென்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றுகின்றார். நாட்டில் அனைத்து இன மக்களும் நல்லிணக்கத்துடன் தான் வாழ்கின்றனர். அதனால் இனவாதத்தை தோற்றுவிக்கும் விதத்தில் கருத்துக்களை எவரும் முன்வைக்கக்கூடாது. அனுரகுமார திசாநாயக்க என்பவர் எதிர்க்கட்சி தலைவர் அல்லர். அவர் நாட்டின் ஜனாதிபதி. ஆகவே பொறுப்புடன் கருத்துக்களை வெளியிட வேண்டும். உக்ரைனில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் காசா அமைதி வாரியத்தில் சேர ரஷ்யாவின் விளாடிமிர் புட்டினுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய மோதல்களை தீர்ப்பதோடு காசாவில் நிர்வாகம் மற்றும் புனரமைப்பு பணிகளையும் கண்காணிப்பதையும் நோக்கமாக கொண்டதாக கூறப்படுகின்றது டிரம்பின் இந்த அமைதி வாரியம். நேற்று திங்கட்கிழமையன்று விடுக்கப்பட்ட இந்த அழைப்பு உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஏறக்குறைய 4 வருட போர் தொடரும் நிலையிலும் அங்கு ஒரு சமாதான ஒப்பந்தம் எட்டப்படாமல் இருக்கும் சூழ்நிலையிலும் விடுக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர டிரம்ப் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தாலும் தான் பதவியேற்ற 24 மணி நேரத்திற்குள் போரை நிறுத்திவிடுவேன் என்று 1 வருடத்திற்கு முன்பு டிரம்ப் கூறியிருந்தார். ஒரு பக்கம் போர் தீவிரமடைந்து வர மறுபக்கம் சமாதான பேச்சுவார்த்தைகளும் தொடர்கின்றன. ஆனால் அதன் வேகம் மீண்டும் குறைந்தது.
இந்த நிலையில் ட்ரம்ப் தாமே தலைமை வகிக்கும் இந்த காசா அமைதி வாரியத்தில் இடம்பெறுவதற்காக வெள்ளை மாளிகை உலகம் முழுவதிலும் உள்ள முக்கிய பிரமுகர்களை தொடர்பு கொண்டுள்ளது. இந்தியாவின் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தாலும் உடனடியான பதில் ஏதும் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் இந்த அழைப்பை நிராகரிக்க இருக்கின்றார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே அமைதிக்கான இந்த வாரியத்தில் சேர்வதற்கு ஜனாதிபதி புட்டினுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்துள்ளார். புட்டின் இதில் சேர விருப்பம் கொண்டுள்ளாரா என்பது குறித்து குறிப்பிடாமல் அந்த வாரியத்தின் அனைத்து நுணுக்கங்களையும் அமெரிக்காவோடு தெளிவுபடுத்திக் கொள்ள ரஷ்யா முயன்று வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். புட்டினின் கூட்டாளியான பெலாரஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லுகாசென்கோவையும் இந்த குழுவில் சேருமாறு ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் என்று தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. பல ஆண்டுகளாக இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனியர்கள் உட்பட மத்திய கிழக்கின் அனைத்து முக்கிய தரப்பினருடனும் உறவுகளை சமநிலைப்படுத்த ரஷ்யா முயற்சி செய்து வந்துள்ளது. ஆனால் காசா மீது இஸ்ரேல் தொடுத்துள்ள 2 ஆண்டுகளுக்கும் மேலான இனப்படுகொலை போரும் 2022 ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்ததும் தொடங்கியதிலிருந்து புட்டின் இஸ்ரேலிடமிருந்து விலகி ஈரான் போன்ற அதன் எதிரிகளுடனான உறவுகளை வலுப்படுத்தி வருகின்றார். அது மட்டுமின்றி மேற்கத்திய நாடுகளின் தனிமைப்படுத்தல் அதிகரித்து வரும் நிலையில் ரஷ்யா வளைகுடா அரபு நாடுகளோடு நெருங்கிய உறவுகளையும் நாடியுள்ளது. மேலும் காசாவில் இஸ்ரேல் நடத்தும் போரை கிரெம்ளின் தொடர்ந்து விமர்சித்துள்ளதோடு நிதானத்தை கடைபிடிக்குமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.